நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு பட மார்க்கெட்டிங்காக பைசா செலவழிச்சுக்கிட்டு இப்போ அரசியல் ரீதியாக அது வீழ்த்திருமோன்னு கொத்துதே குடையுதுன்னு குழம்பி போயிட்டுருக்கீங்க. இதில் எப்படி பெயிலட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியல. 234 சும்மா ஹப்ஸா கொள்கை விளக்கு கூட்டம் ஒரு 10 கூட போட முடியாதவங்க 234 கேண்டிடேட் எப்படி போட்டுக்கிடுவீங்க? இது கேள்வி. 234ன்னு என்னுடைய பேச்சுக்கு பதிலடி ஜானாரிக்கு சமையலை கொடுக்க முடியும். ஆனால் கொள்கை விளக்க கூட்டம் 1000ங்கிறதுக்கு உங்களால் பண்ண முடியலை. இதை தினத்தந்தி எழுதணும். கொள்கை விளக்க கூட்டம் விஜய் ஏன் போட முடியலைன்னு தினத்தந்தி ஒரு தலையங்கம் எழுதணும். கலர் கலராக 8 காலம் தலையங்கம் போடுறல்ல. எப்பா தினத்தந்தி கலர் கலராக 8 காலம் விஜய்க்கு தலையங்கம் போடுறல்ல. விஜயால் என் கொள்கை விளக்க கூட்டம் போட முடியவில்லை. ஒரு இது எழுத அப்போ ரசிகங்கிறவன் கொள்கையற்றவனாட்டு இருக்கிறான். எந்த விஷயங்களையும் அவனுக்கு பிடிமானம் இல்லை. கொள்கை விளக்க கூட்டணி போட முடியலன்னு எழுத வேண்டியதானே. தினமலர் அங்கே கலர் கலராக சீமான் விஜய் கூட்டணி, காங்கிரஸ் விஜய் கூட்டணி, 3 மாநிலங்களில் விஜய்க்கு செல்வாக்கு. ஏன்பா ஒரு கொள்கை விளக்க கூட்டம் தமிழ்நாட்டிலையும் போட முடியல, கேரளாவிலையும் போட முடியல, ஆந்திராவிலையும் போட முடியல, கர்நாடகாவிலையும் போட முடியல. ஏன் போட முடியலன்னு ஒரு கட்டுரை எழுதான் தினமலர்ல.